விட்டுத்திருந்தால் எந்த ஒரு பெண்ணும் இந்த விக்கிரமனை கிடையாது. உன்னை பத்தி உள்ளூர்ல தெரிஞ்சு போச்சு. அதனால ஒரு பொண்ணு உன்கிட்ட வராது. ஆனா நான் சொல்றத செய்யறேன். மாவட்டம் விட்டு மாவட்டம் போலாம். அவளை பத்தி தெரியாது. அப்படி என்றால் சிவலங்கை கோட்டை சென்றால் யாராவது ஒரு பெண் புறப்படலாமா? சிவலங்கை கோட்டை என்னுடைய பெயர் சிவசக்தி. உருவத்துக்கேற்ற பெயர் சக்தி. சிவசக்தி இல்ல, என்னுடைய நாட்டுல வந்து என்னுடைய பெயர் கேட்கறீங்களே, உங்களுடைய நாடு என்ன, உங்களுடைய பெயர் என்ன, நீங்க எதுக்காக? காவிரி நாட்டை சேர்ந்தவர்கள். காவிரி நாட்டுல உங்களுக்கு நான் வெற்றி பெற்றவன், உலகில் வெற்றி பெற்றவன்.
சொல்லுவது. ஆமா, உங்களுக்கு இங்க என்ன வேலை? ஒரு பெண்கள் வந்து மலர் வனத்துல வந்து சந்தோஷமா ஆடி பாடி கொண்டு தனிமையில இருக்கிற இடத்து ஒரு ஆண்களுக்கு இங்க என்ன வேலை? பூக்களை கண்டால் வண்டுகள் எதற்காக செல்ல? இது கூட தெரியல. எவ்வளவு பெருசா வாழ்ந்துருக்கு. பூக்கள் தேடி வண்டு எதுக்கு வரும்? அந்த பூக்கள்ல இருக்கிற தேனை அருந்ததுக்காக அந்த வண்டுகள் வரும். கரெக்ட். அங்க இருக்கும் தாமரை நீதான், அந்த வண்டு அவர்தான். சுவைக்க வந்திருக்கிறாரா? ஏய், நான் யார் தெரியுமா? நானு சிவலிங்க கோட்டை ஆடக்கூடிய கபாலசூரன் மகள். என்னுடைய பெயர் சிவசக்தி. நீ தவறா பேசுற. என் ராசி சிம்மராசி, உன் ராசி நான் ராசி, கன்னிராசி. அதனால தான் ரெண்டு செட் ஆகல. நான் கூட இருந்தனால ஒண்ணு கூட மாட்ட மாட்டேன். அதனால நான் எட்ட போயிடுறேன். நீ எப்படியாவது வண்டி ஓட்டு. சிம்மராசி வந்து வேஸ்ட்னு சொன்னா நீ ஒரு ஆள் தாண்டா. சிம்மராசி வேஸ்ட் இல்ல, அவர் ராஜாவோட சேரல. ஓ, செட் ஆகல அது. அதனால நான் அப்படி போறேன். நீ எப்படின்னா பிக்கப் பண்ணி வண்டி ஓட்டிடுறேன். அக்கா பேர் எடுத்துக்கணும். அது தலைவா பார்த்து பிக்கப் பண்ணி எனக்காக போகிறாய் தலைவா. வண்டி ஓட்டி ஆகணும். அது அதை அறிந்து தெரிந்து புரிந்துதான் உன்னை நாடி வந்திருக்கிறேன். பெண்ணே, பார்த்ததில் பிடித்தது உன் முகம், என் முகம். கேட்டதில் பிடித்தது குரலோசை, படித்ததில் பிடித்தது உன் பெயர், ரசித்ததில் பிடித்தது உன் குணம், செல்லம் பழகியதில் பிடித்தது உன் அன்பு. துடிப்பது என் இதயம், துடிக்க வைப்பது உன் நினைவுகள். நீ இருப்பதோ தொலை தூரத்தில், உன் கனவுகளும் நினைவுகளும் இருப்பதோ என் விழிவோம். என்னுடைய நாட்டுல வந்து நீ தான் பிடிவாதம் வேணும் கடலில் காத்திருப்பது கண்கள் மட்டுமல்ல, இதயம் தான். கண்கள் உன் முகத்தை தேடுகிறது, இதயம் உன் அன்பை தேடுகிறது. நான் ஒரு எட்டாத கனிடா. எட்டி பறிக்க திறமை என்னிடத்தில் உண்டு. நான் ஒரு நெருப்புடா. அதை ஊற்றி அடிக்கும் நீர் என்னிடத்தில் அதிகமாக. மடியா, நான் ஒரு மாற்றான் தோட்ட மல்லி. நான் தோட்டத்து மல்லிக்கு வாசனை கம்மி, மாற்றான் தோட்டத்து மல்லிக்கு வாசனை அதிகம். நீ மாற்றான் தோட்டம் அடுத்து தோட்டத்தில் இருக்கிற மல்லிகை பறிச்சு போது பாக்குறியே. உங்களுடைய தோட்டத்தில் இருக்கிற மல்லிகை யாரும் பறிச்சு போட போறாங்க. அது எங்கேயும் போக அப்படியே ஒரு முத்த ஒரு போடா. சிவசக்தி வேண்டாம் பிடிவாத. நான் பிடிக்கிறதா பிடிவாத? நீ தானே பிடிவாத பிடிக்கிற. சிவசக்தி மக்களுக்கா மல்லிகா சக்கலக்கா அகிங் பட்டி நீனா கேரளா பாடுற கன்னட பாடுற என்ன பாஷை இது? புரியவில்லை. மக்களுக்கா மல்லிகா சக்கலக்கா அகிங் பட்டி என்ன சொல்றீப்பா? இது பாட்டா இது வார்த்தையா இது ஒண்ணு புரியுதா? இதெல்லாம் பண்ணி பாட்டுமா? ஆமா, லவ் பார்க்கலாம். லவ் பார்க்கலாம். அதாகரஸ் தோட்டம் மேக்ஸுக்கு இது லவ்வுக்கு. எனக்கு ஒண்ணு புரியலையா? மக்களுக்கா மல்லிகா சக்கலக்கா அகிங் பட்டி ஒரு பெண்ணு தனிமையில இருக்கிறது அவளை வந்து அசிங்கமா பேசுறேன். என்ன என்ன அப்படி வா சொல்ல வார்த்தை தனி இருந்தாதான் அப்படியா? சிவசக்தி
முடியுமோ? வண்டி கிளம்புடா சுமுத்தா ஏய், வேண்டுமென்றால் எவருக்கும் தெரியாமல் பாதத்தில் அடைகிறேன். ஆனா பொம்மேடிக்கா இந்த கம்மியாட்டி இந்த இடத்த விட்டு போயிடுறா, தயவு செய்து சொல்றேன். முடியாது, நான் உன்னை பிடிக்கல. என்ன ஏன் பிடிக்கல? எதற்காக? ஐயோ, சீ, சனி பழகி பிடிக்குது. தலைவா பழகி தலைவா. பிடித்தால் ஏற்றுக்கொள். வண்டி ஸ்டார்ட் பண்ணு. முதல்ல கீர் போடு. ஒன்னா பாரு, இன்னும் ரெண்டாவது கீர் போடு. பழகி பார்ப்போம். பழகுதல் பிடித்தால் இது. நான் ஏத்துக்க முடியாது, என்னால முடியாது. என் மனம் துடிக்குது. உன் மனது முடிச்சா என்ன? திருமணம் ஒன்று மட்டும் திருமணம். ஏன்? பலாத்காரம். எல்லா காரம் பண்ணாலும் முயற்சிக்கு என்ன இருக்கிற மூணு காதலை மூன்று வகை காதல். சாகச காதல் உரைத்தேன், வெறுத்தார். சல்லாத காதல் உரைத்தேன், மறுத்தார். காதல் ஒரு காதல் இருந்தா நான் யான் ஊர்ல காதல் லவ் பண்ணி நான் உண்மையான நோட்டு போட்டு கோல் போட்டுக்கலாம். வைத்தியக்காரி. என்ன மலையடி வாரத்து எத்தனையோ நாள் வந்தேன். என்னை சந்தித்து நான் உனக்கு கற்றுக் என்ன பாக்கத்தே வந்து நீ மலை அடி முடியாது. என்ன விட்டு வேலைடப்பா. பாவி ஒரு பெண்ணு கூட பார்க்க போட்டு அடிக்கிறியா மாட்ட அடிக்கிற மாதிரி பாய் உன் கை ஓடிவா சரிக்கோ இந்த கடவுள் தானே ஒரு கூலி என்ன கடவுள் கடவுள் என்று உழைக்கிறாயே கடவுளை லட்சத்தை சொல்வதில் பொறுமையாக உச்சரிக்க உன்னுடைய கடவுள் நல்ல திருட்டு பையா மூஞ்சி மாதிரி எங்க அடுத்து கடமையை ஒழுங்காக செய்ய வந்த யமனை காலால் எட்டு உதைத்தான் சிவன். இவன் கடவுளா? ஆமாண்டா பாவி தன்னத 10 நாள் உச்சம். கடமையை ஒழுங்காக செய்ய வந்த யமனை காலால் எட்டு உதைத்தான் சிவன். அவன் கடவுளா? கண்ணில் பெண்கள் குளித்துக் கொண்டிருக்கும் போது ஆடையை திருடிச் சென்றார் கரிமூஞ்சி போய் கண்ணால். அவன் கடவுளா? தன்னால் படைக்கப்பட்ட ஊர்வசி தன் மகள் என்று அவள் ஆசை கொண்டாள் நான்முகன். அவன் கடவுளா? மனைவி ஒருவள் இருக்கும் போது மற்றொரு பிள்ளை சிறை கொண்டான் முருகன். அவன் கடவுளா? தாயை போல தாழ வேண்டும் என்ற முற்றத்தில் அவன்தான் விநாயகன்.
அவன் கடவுளா? இதில் யாரது கடவுள்? பாவி, அந்த கம்யூனிட்டி தேவையா சொல்லி என்னையாட போறது கம்யூனிட்டி. டேய் டேய் இதெல்லாம் நல்லா வக்கனையா பேசுறேன் ஆனா வண்டி ஓட்ட மாட்டேன்றேன் நான் நம்பி நான் வேற கூட வந்துட்டேன் டேய், கடைசியாக கேட்டு அந்த கடவுளை பத்தி நீ கேவலமா பேசுற. அந்த கடவுள் ஏதாவது ஒரு வழியில காப்பாத்துறா இல்லையா பாரு. யாருடா பைத்தியக்கார? நீ தான பைத்தியக்கார. என்ன அந்த சிவன் உன் கற்பை காப்பாற்று வர்றா? அப்படின்னா பாப்பா தொப்புல மூடுமா அவன் தான் இச்சிக்கிறான் அப்படியே நின்னுங்கிறான் இருக்கிறது ரெண்டு கை. ஆமா என்னங்க ஏதாவது மேல ஒரு கை கீழ ஒரு கை மூடு ஆனா இச்சிக்கிறான் தெரியல அப்படியே நின்னுங்கிறான் சொல்லாமா கடலுக்கு கப்பல் அடக்கி கண்ணை கொத்தம் எப்படின்னா வண்டி ஓட்டுறான்னா பாவி. இந்த பட்டாளை தெரியல உன் மீது இருக்கும் அதன் அழகு தெரியவில்லை. டவுட்டா சொல்றான் இந்த பட்டாளை என் கரத்தில் ஏண்டா? அக்கா தங்கச்சில உனக்கு யாரும் என்ன ஒரு அக்கா தங்கச்சி பாவி. அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன். ஏண்டா இவ்வளோ வெறியாடி போய் எவ்வளோ உங்க அக்கா கடல் மாநாடு போத்தானே. நீலாதேவி என்ன? பத்திரமாத்து நாங்களாம் சுத்தி காட்டுறோம். யாரு ஏய் நீ அதெல்லாம் சொல்ல கூடாது ஏய் இந்த பாரியா ஹலோ நீ அதெல்லாம் சொல்லாத அவங்க அக்கா பத்தி நீ பேசாத ஆமா நாங்க போக மாட்டோம் அது எங்க போனாலும் பரவாயில்ல அது நோட்டு என்ன கடைசியாக கேட்கிறேன். முடியாது முடியாது முடியாது. மேல வந்து சாகவே இல்லை. தீர்த்துக்கிறீங்களா? தம்பி ஹலோ ஹலோ பிரதர் அவன் கட்சிக்குள்ள அடியா கட்சிட்டு அடியா மதிகட்டவனே மதியில்லா மூடா எதற்கு இங்க வந்தான்? அவன் என் பொண்டாட்டினா ஹலோ சொந்த பொண்டாட்டிப்பா சொந்த பொண்டாட்டினா நான் சவுத்துக்குள்ள இருந்து போச்சுப்பா நாலு குழந்தைக்கு 5வது முழாது பண்ணிட்டாத்தே சதிகாரனே 5 வயது 10 வயது 20 வயது நினைக்கிறேன். மனத்தை காப்பாற்ற வந்த வல்லரோ மனைவியா இருந்தா 4 சேர்த்துக்குள்ள வச்சுக்கணும். 4 புள்ள 3 புள்ளையா 4 5வது முழாது இருக்குது கலைஞர் வயசை பாரு. வீட்டுல எங்களுக்குள்ள 1000 இருந்தான். அது சொல்லி கேட்டோம். இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டு பாரு. கேளுப்பா ஏமா என்ன சொல்ல
எத்தனை விட்டா? அப்பனா எப்படி இருக்கும் பாரு. ஹலோ பாபா. வெட்டிட்டு ஹலோ பாபா. ஹலோ பாபா. ஹலோ. ஹலோ. போடு 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 போடு. இன்னும் கொஞ்சம் ஒவ்வொரு அடியும் கூட சுத்தமளிப்பது. ஏமா ஏய், ஹலோ. உதிரங்களை பார்த்து பார்த்து ஏய் உருக்கி ஓதவான அவளை நின்னு பேசுறான் அவன் தான் மாட்டாடி இது மாதிரி அடிக்கிறாங்க தம்முறா கொஞ்சம் வாங்கடா நியூஸ் வாங்கடா ஹலோ பிரதர் ஏன் ஆச்சுங்க ஏன் ஆச்சுங்க அந்த பெண்ணு வீட்டுக்காரர் இப்ப அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு தெரியுமா இவன் இஷ்டம் தூக்கி போட்டு பிறண்டான் என்னத்து கூப்பிட்டேன் ரேணுகம்மா தெரியுமா எந்த ஊரு? அட அந்த ஊர் இல்லைங்க அவங்க புராணத்தில் வருவாங்க ஓ, ரேணுகம்மா தெரியுமா அந்த அம்மா ஒரு நேரத்தில் இந்த பானையை செய்ய சொல்ல மேலேருந்து யாரோ கந்துரு வந்தாராம் அவங்கள பார்த்த உடனே அந்த கருப்பு போயிடுச்சு அவங்களுக்கு அதனால தான் தலை வெட்டினாங்க தண்ணி ஓட்டு மணாரம் பொண்டுக்குறான் கருப்பு போலியா ஏமா விட்டு பாப்பா வீசி மாட்டோம் நீ எதிர தண்ணி நின்னுகிற. ஆ. வந்து காப்பாத்த வேண்டியதுதானே? எப்பா எங்களுக்கு பார்க்குற வேலை தான்பா மரியாதையா சொல்றேன். அந்த பெண்ணின் காலில் விழுந்து எழுந்து ஓடுகிறீ. அது எந்த மூலம் பாதத்தில் படிய பரவரையில் பிறந்தவர் இந்த விக்கிரமன் அல்ல. வந்தவை தவறற்றை பாதத்தில் வரைந்து ஓடலாம். முன்பாலத்து நாள் விட வேண்டும். உனக்கு வீரம் இருந்தால் எடு. இப்போ அவள் தான் கத்தி எடுத்துட்டா வெட்டி வாங்க பேச ஆயிடும் நம்ம சாட்சி பண்ண வேணாம் விட்டு போங்க ஏய் நீ வெட்டிங்கடா ஆமா, வெட்டின்னு கேஸ் ஆயிடா. கோயிலும் கட்டிவிடவில்லை. வந்தவை என் பாதத்தில்